அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் நன்கு வலம் வர ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு ஏன், எதற்கு, எப்படி என்ற பகுதியில் ஒரு கேள்வி, விசித்திரமான ஒரு கேள்வி. யமன் உலகத்தில் கணக்கு பார்ப்பார்களா அல்லது யமன் கணக்கு பார்ப்பானா? எப்படி பார்ப்பான்? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இந்த கேள்விக்கு உண்டான பதில் உங்களுக்கு பின்னால் ஃபாலோ அருமையாக இருக்கும். இமேஜினே பண்ண முடியாது. நீங்கள் இந்த பின்னால் வர்ற கான்செப்டு நிச்சயமாக அவங்களால இமேஜின் பண்ண முடியாது. என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். கேளுங்க, 4 நிமிஷம்தான். யமலோகத்தில் காலையில் ஒரு நாள் யமதர்மராஜன் உட்கார்ந்துருக்கார். பக்கத்தில் நம்ம சித்திரகுப்தன் உட்கார்ந்துருக்கார். யமதர்மன் கேட்குறார், என்ன சித்திரகுப்தரை, இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவருக்கு, ஐயா இன்னைக்கு 3 பேர் வந்திருக்காங்க ஐயா. அப்படின்னு. 3 பேரா? என்ன வர குறைஞ்சிட்டே வராங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு சித்திரகுப்தன் சொல்கிறான், ஐயா இப்போ உலகத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட திருந்திட்டாங்க. நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, புண்ணியம் பண்ணுறாங்க, தான தர்மம் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க. அப்புறம் நிறைய சாமியார்கள் முளைச்சிருக்காங்க. சாமியார்கிட்ட போய் உட்காந்து சன்னியாசம் வாங்கிக்கிறாங்க. தப்பு செய்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அதனால் மேலே வர்ற ரேஷியோ கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறேன். அப்படி சரி, பரவாயில்ல, அந்த 3 பேரை வர சொல்லுன்னா முதல் ஆள் வராரு. இவர் யார், என்ன செஞ்சார்? புக்கை அப்படி திருப்பி பார்த்துட்டு, இவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். 95% தப்பு பண்ணியிருக்காரு, 5% தான் நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாப்படி. உடனே யமதர்மன், இதில் நோ சான்ஸ், ஒன்றும் பேச்சே இல்லை, தூக்கி நரகத்தில் போட்டுருங்கிற. அப்படி அவர் 2வது வரான். இவர் யார், இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஐயா இவர் ஒரு வண்ணான்க, நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், கிராமத்தில் இருக்கார். இவர் தப்பு செய்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இவர் இது அல்லாமல் இவர் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காருங்கய்யா அப்படின்னாரு. என்ன நல்ல காரியம் பண்ணியிருக்காரு? இவர் ஒரு நாள் மரத்தில் உட்கார்ந்தப்போ மேலேருந்து ஒரு சின்ன புறா குஞ்சு கீழே விழுந்துச்சு. அந்த இவரோட மடியில் விழுந்த உடனே அதை எடுத்து அது மெதுவாக அதை கன்வின்ஸ் பண்ணி அது கொஞ்சம் வாயில் ஒரு சொட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நெல் அரிசியெல்லாம் உள்ளே போட்டு அதை வளர்த்தாருங்க. அது ஓரளவு வளர்ந்தோன்னே பறந்து போயிடுச்சு. ஒரு உயிரை நல்லா காப்பாற்றிருக்காரு சாக போகிற சமயத்தில். என்னென்னு, ரொம்ப நல்லது, இவரை தூக்கி சொர்க்கத்தில் போட்டுரு அப்படின்னாரு. 3வது நாள் வர்றாரு. இவர் ஒரு வாணிபம் செய்கிறவர், வட்டிக்கு கொடுத்து பணத்தை வாங்குறவர். அவர்கிட்ட, என்ன சித்திரகுப்தரை என்ன சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறாரு, ஐயா இவர் 50% நல்லதும் 50% கெட்டதும் பண்ணியிருக்காரு அப்படின்னு. தர்மராஜன் சொல்கிறாரு, ஏப்பா 50% நல்லது 50% கெட்டதுங்கிறாரு, நான் உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன், உனக்கு நரகமா சொர்க்கமா டிசைட் பண்ண, ஒரு நாள் டைம் தரேன் அப்படிங்கிறார். உடனே அடுத்த நாள் காலையில் மறுபடியும் கூப்பிட்றாரு. அவன் தான் பிஸ்னஸ் மேன் ஆச்சே. வந்தோடனே அவன் சொல்கிறான், ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி நான் இன்னைக்கு பூலோகத்துக்கு போக முடியாது, இங்கே தான் இருக்க போகிறேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல நரகத்தில் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்றேன், அப்புறம் சொர்க்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்றேன், அப்புறம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கு உடன்படுவீர்களான்னு கேட்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நீ 50-50 மனுஷன், இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தரை இவருக்கு நாளைக்கு நரகத்தில் ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படிங்கிற. அப்படி உடனே அடுத்த நாள் காலையில் இவனை கூப்பிட்டு நரகத்துக்கு போகிறாரு. அழகான ஒரு வாசப்படி நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் பலூன் எல்லாம் கட்டுற மாதிரி மலர்களால் அலங்கரிச்சிருக்காங்க நரகத்தை. இப்படி உள்ளே போகிறா. அப்படி போனோன்னே சாலிட் கார்பன் டை ஆக்சைடு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வெந்நீரை ஊற்றுனோம்னா புகையாக வரும். சினிமாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அலிபாபம் 42 எல்லாம் இந்த புகை குபின்னு வந்துட்டே இருக்கும். அது ஒன்றும் செய்யாது, புகை மாதிரி தெரியும், அவ்வளோதான், ஒன்றும் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணாது. அந்த மாதிரி நிறைய புகை வருது. அந்த புகைக்கு நடுவில் அழகழகா பெண்கள் தட்டத்தில் என்னத்தையோ பழமெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வர்றாங்க. பின்னால் 9 ஜிகாபைட்டில் மியூசிக் கேட்டுட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, 9 ஜிகாபைட்டுங்கிறது பெரிய சமாச்சாரம்.
ஒரு சின்ன ஊசியை கூட பல மடங்கு பெருசாக, கீழே விழுகிற ஊசியை பல மடங்கு பெருசாக பண்ணி காட்டும். அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்துட்டுருக்கு. அந்த மியூசிக் நடுவில் அவங்க அப்படியே நடந்து வராங்க. நடந்து வந்து என்னை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய தொட்டி, அதில் சந்தனம் பன்னீர் எல்லாம் கலந்துருக்கு. அதில் அவனை அப்படியே உட்கார வச்சு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனை கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு பரிமாறுறாங்க. அடா 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 சொல்ல முடியுது. இந்த மாயா பஜாரில் அவர் ஒருத்தர் பாடுவார், கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் அப்படின்ற ஒரு பாட்டு பாடுவார். அதில் லட்டெல்லாம் வாய்க்குள் லபக்கு லபக்குன்னு உருண்டு போடும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான சமையல் சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னா அவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் ஒரு இடத்துல தூங்க வைக்க, ஜன்னல்லாம் திறந்து விட்டு தூங்க வைக்கிறாங்க. குழு குழுன்னு காற்றுல தூங்கிடுறாரு. இதே மாதிரி 3 days நடக்குது. அவர் யமன் சொன்னது 7 நாள். 7 நாள் பாரு, அப்புறம் 7 நாள் அங்கே பாரு, முடியும். இவன் 3 நாள் முடிஞ்சோடனே நாம தான் மனிதர்களாச்சே, நமக்கு தான் அவசரம் ஜாஸ்தியாச்சே, 4ஆவது நாள் காலையில் இதெல்லாம் வேண்டாம், நான் நேராக அம்மன்கிட்ட போகிறேன்னு சொல்லி அம்மன்கிட்ட போகிறேன். யமன் ஓய்வாக உட்காந்துட்டு அப்போ தான் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கார். போனோன்னே என்னப்பா அப்படின்னு, ஐயா நான் 3 நாள் பார்த்தேன், இது 4ஆவது நாள், உங்கள் நரகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குய்யா, நான் நரகத்துக்கே போயிடணும். அதுக்கு அவன் சொன்னான், இல்லை இல்லை அப்படி திடீர்னெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது, நீ கோ டு சொர்க்கம், அங்கே போ, அதையும் பாரு, அப்புறம் முடிவு பண்ண, எல்லாம் உன்னோட சாய்ஸ் அப்படிங்கிறார். உடனே இவன் என்ன பண்ணான், சென்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொர்க்கம் இதே மாதிரி அழகாக அலங்கரிச்சிருக்கு. உள்ளே நுழைஞ்சோடனே ஒருத்தர் திண்ணை அதில் உட்காந்துருக்காரு. தூரத்தில் ஒரு கோயில் மண்டபம் தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளே போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வாங்குறாரு. உடனே உள்ளே போகிறான், கொஞ்சம் 2 நிமிஷத்தில் ஒடியாந்துடுறான். என்னங்க உள்ளே சாமியே இல்லை அப்படிங்க. இல்லை சாமி இருக்குது, அது உங்கள் கண்ணுக்கு தெரியல, பரவாயில்ல விடு, இந்த பிரசாதம்னு சொல்லி ஒரு துணூண்டு உருண்டை, இவ்வளோ பெருசு தான், ஒரு உருண்டை பொங்கலை உருட்டி இப்படி உருட்டி கையை காட்டு அப்படின்னு கை மேலே போடுறாரு. இப்படி உருட்டி எப்படி போடுறாரு, இது வாயில் சாப்பிடுங்கிறார். சாப்பிட்டோன்னே இதே மாதிரி அடுத்த நாள் போட்டோன்னே இவனுக்கு வெறுத்து போயிடுது. என்ன அழகான உபசரிப்பு நரகத்தில், எவ்வளோ அந்த பெண்களெல்லாம் எப்படி இருக்காங்க, இவனெல்லாம் ஒரு கிழமை உருண்டே ஊட்டி கொடுக்குறான் அப்படின்னு ஒரே கடுப்பாயிடும். 4ஆவது நாள் போகிறான். போனோன்னே நம்ம யமனுக்கு வந்திருக்காரு. இந்த பாருப்பா, பேச்சுவார்த்தையே வேண்டாம், இன்னைக்கிலேருந்து நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறான். யமன் சிரிக்கிறான், இதுதான் உன்னோட முடிவாங்கிறான். ஆமாம் இதுதான் முடிவு அப்படின்னு. சரிப்பா, இவரை கூட்டிகிட்டு போய் நரகத்தில் விட்டுருந்தோடனே இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முதல்ல சித்திரகுப்தன் வந்தார். இப்போ வேற யமகிங்கர்கள் 2 பேர் வராங்க. வந்தவனை அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு போனான்னு, அப்போ நீ அன்னைக்கு போனப்போ மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த வாசப்படி முள்ளால் அலங்கரித்த மாதிரி இருக்கு. இவனுக்கு கொஞ்சம் லைட்டாக கருக்குங்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு உள்ளே போய் போனோன்னா டபக்குன்னு கதவு சாத்திக்குது. யமகிரகர்கள் 2 பேரும் நடந்து போகிறாங்க. வரிசையாக இந்த பக்கமெல்லாம் புகையாக இருந்த இடத்துல எல்லாம் ஒரு மேடை மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மேடைகளையும் பெரிய பெரிய அகலமான அண்டா, அந்த அண்டாவில் எண்ணெய் கொதிச்சிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வராங்க. அவனை அப்படியே தலைகளாக திருப்பி காலை பிடிச்சிட்டு எண்ணெயில் முக்கி எடுக்கிறாங்க. அவன் வாழ்வான்னு கத்துறான். இவன் கேட்குறான், என்ன இதுன்னு, இதுதான் என் நரகம் அப்படின்னு. அப்போ அன்னைக்கு காட்டினது நரகம் தான் அப்படின்னு சொல்லி அதை சிரிக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துச்சு, ஏயா என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, உலகத்தில் பூலோகத்தில் தான் இவன் ஏமாத்துறாங்கன்னா நீங்களுமே ஏமாத்துறேன், வா நான் யமன்கிட்ட பேசிக்கிறேங்க. சரி, யமன்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. யமன் உட்காந்துட்டு இருக்கான். என்னப்பா அப்படின்னு. என்னையா அன்னைக்கு மாதிரி என்ன உள்ளே போய் பார்க்க சொன்னேன், போய் பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தா எல்லாம் தலைகளாக இருக்குது, எங்கள் ஊரில் தான் இப்படி தான் பண்ணுறாங்க, நீ யமலோகத்தில் இப்படியே பண்ணுறீங்களே, ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம் அப்படிங்கிறான். அதுக்கு யமன் கேட்குறான், ரைட்டு, உங்கள் ஊரில் சினிமாவுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்குறேன். போயிருக்கேன். சினிமாவுக்கு போனோன்னே ஒரு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க, பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். என்ன ட்ரெய்லர்னா அந்த பழைய எந்த படம் வரப்போதோ அந்த படத்தோட ட்ரெய்லர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ட்ரெய்லரை பார்த்தா அந்த ட்ரெய்லருடைய நிகழ்ச்சி தான் அந்த படத்தில் இருக்கும்னு அதை இண்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு அதான் ட்ரெய்லர், அப்புறம் மெயின் பிக்சர். அன்னைக்கு காட்டினது உனக்கு ட்ரெய்லர்ப்பா, இன்னைக்கு காட்டினதான் மெயின் பிக்சர், ஓடி போய் சாத்திடுங்கிறாங்க. அவனுக்கு கொண்டு எங்கே சாத்திடுறாங்க. இதுதான் யமனுடைய கணக்கு. எப்படி இருக்குது, ரைட்டா? இதை அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்.
எனக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.